ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் சூப்பராக சிம்பிளாக ஒரு ஜீப்ரா கேக். இன்றைக்கி என்கிட்ட கொக்கோ பவுட்ரு இல்லை. என் பொண்ணு ஜீப்ரா கேக் தான் வேணும்னு ரொம்ப அடம் பண்ணிட்டா. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொக்கோ பவுட்ரு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஜீப்ரா கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கற்றுத்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான மார்பிள் கேக் பண்ணுறதுக்கு ஒரு 15லேருந்து 20 சாக்லேட் சிப் குக்கியை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சாக்லேட் சிப் குக்கி இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்டையும் எடுத்துக்கலாம். இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து இதை ஒரு நல்ல ஒரு திக் பேட்டராக நீங்கள் அடித்து ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சாக்லேட் கேக்கோட பேட்டர் ரெடி. நீங்கள் பெருசாக நம்ம வந்து மைதா அது கூட வந்து நம்ம பட்டர் எக் அப்படின்னு இதில் எதுவுமே நம்மளுக்கு இன்க்ரீடியன்ட் வேஸ்ட் இல்லை, டைமும் வேஸ்ட் இல்லை. ஸோ நம்மளோட சாக்லேட் பேட்டர் நல்லா திக்காக ரெடியாக இருக்குது. இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒயிட் கேக்குக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சேம் மிக்சர் ஜாரை சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இதில் 1 கப் பவுடர்ட் சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லையா, அதை நல்லா ஃபைன் பவுடராக சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் தயிர், 3/4 கப் தயிர் சேர்த்த உடனே அது கூடவே ஒரு 3/4 கப் எண்ணெய். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் வீட்டில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அந்த சைட்லேயே நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். மைதாவோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை அதோடு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட இந்த மாவை நம்ம சேர்த்த போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்சியில் 2-3 அடி அடித்து நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஒயிட் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். நான் இன்றைக்கி எந்த எசன்ஸும் ஆட் பண்ணல. எங்கள் பாப்பாவுக்கு எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ணால் பிடிக்காது. இன்றைக்கி நான் அவங்களுக்காக தான் கொஞ்சமாக அவங்களுக்கு மட்டும்தான் செய்கிறேன். அதனால் 2லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு செய்கிறீங்கன்னா 2 பேக்கெட் பிஸ்கெட்டும் இதில் டபுள் த அமௌண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து பட்டரோ இல்லைன்னா கீ தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் நம்ம அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை மைதா எது வேணாலும் டஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் கிடைக்கும். இப்போது லேயர் பை லேயராக நம்மளோட கேக்கை நம்ம லைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் பேட்டரை போர் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போர் பண்ணிவிட்டு சின்ன கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இந்த மாதிரி போர் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம வந்து அடுத்து சாக்லேட் பேட்டரையும் போர் பண்ணுறோம். இதே மாதிரியே ஒன்று மேலே ஒன்று நீங்கள் ஊற்றிக்கிட்டே வரணும். நான் அப்படியே பாருங்கள் ஊற்றிட்டு வரேன் பாருங்கள். இது ஒரு பாதி வர்ற அளவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்கிட்ட கொக்கோ பவுட்ரு இருக்குது, நான் வந்து கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ஒயிட் கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேட்டர்லேயே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து சாக்லேட் பேட்டர் ரெடியாக வந்துடும், கொக்கோ பவுட்ரு வச்சு செய்கிறதா இருந்தால். இப்போ வந்து எல்லாத்தையும் போர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஸ்டிக் வச்சு அதில் ஒரு கர்வ் லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லைன், அப்புறம் வளைஞ்சு உள்வளைஞ்சு அப்படியே வளைவான லைன் ஒன்று இந்த மாதிரி போட்டுட்டு கேக் பேட்டர் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதை பேக் பண்ணுறதுக்கான பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அடியில் ஒரு பிளேட் போட்டுட்டு நம்ம கேக் மிக்சரை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இப்போ நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னா 45 நிமிஷத்துலேருந்து 65 நிமிஷம் வரைக்கும் டைமு. நீங்கள் ஒரு 45 நிமிஷத்தில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேக் பேக் ஆகிருக்கான்னு. இன்கேஸ் நீங்கள் பேக்கிங் அவனில் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கிங் அவனில் வந்து நீங்கள் ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிங்கன்னா போதும். 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் 180 டிகிரி செல்சியஸில் பண்ணணும். இப்போது 45 நிமிஷம் ஆயிடுச்சு.
நம்ம கேக் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு ஸ்பூனோட பின்பாகத்தை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தேன் இல்லையா, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். 2 புறமாக செக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்பூனில் வந்து கொஞ்சம் அந்த கேக் பேட்டர் படுதுன்னா இன்னொரு ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் சிம்லேயே போட்டுட்டிங்க அப்படின்னா கேக் நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆகிடும். நம்மளோட கேக் ஆனால் இப்போ ரெடி. இதை நான் வந்து ஒரு ஒயர் ரேக் மேலே ஆறுறதுக்காக எடுத்து வைக்க போகிறேன். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள். நீங்கள் கொக்கோ பவுடர் வச்சு பேட்டர் நீங்கள் 2 தடவை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குக்கீஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்மளோட கேக் வந்து ஆறியாச்சு, நம்ம எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அந்த லேயர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி பீஸ் வேணுமோ சைஸ் அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் லேயர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். எடுத்து வச்சு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கேக்கு. நம்மளுக்கு 2 ஃப்ளேவரும் ஒரே கேக்லேயே கிடைக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் நம்ம பெருசாக எந்த பொருளையும் தேடி செய்ய வேண்டியதில்லை. சிம்பிளாக ஒரு பேக்கெட் பிஸ்கட் இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.